புரட்டாசி மாதத்தில் கமகமன்னு இப்படி செஞ்சால் ஒரு சொட்டு கூட மிஞ்சாதுங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகா, 5, 6 பூண்டு பல், இஞ்சி துண்டு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சர் ஜாரில் 2 பெரிய சைஸில் பழுத்த தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு கூடவே மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு, அரைச்சி எடுத்த வெங்காய பூண்டு மசாலாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து எடுத்து இது மாதிரி தவாவில் தோசையாக சுட்டு எடுத்து திருப்பி போடாமல் 3ஆக மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்ததை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் காரெல்லாம் உள்ளே இறங்கி சாப்பிட நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே இருக்கட்டும். செய்யறதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சில, பட்டை, கிராம்பு, கூடவே சோம்பு, சீரகம், கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிஞ்ச பிறகு இதில் அரைச்சி எடுத்த வெங்காய பூண்டு இஞ்சி மசாலா இதை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு, கூடவே அரைச்சி எடுத்து தக்காளி விதை சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதோட 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு மல்லித்தழையை கொஞ்சம் தூவிட்டு கட் பண்ணி வச்சிருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து திரும்பவும் மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் குக் ஆனது தந்தீங்கன்னா கமகமன் சைவ கறி குழம்பு ரெடி.